Hi dears, welcome to Sun Educare. So based on the request of many students, we are continuing the GST session, okay, MCQ session. So 31 length pending irukku. So today I'll try to wrap up like around 3250, okay. So let's start. 31st question. In which of the following situation recipient need to add the input tax credit availed by him to his output tax liability? So we'll just go through the provision. What are the options first? If the payment for supplies under reverse charge is not made to the supplier within 45 days from the date of invoice. See, actually whenever நம்ம date of invoice கொடுத்து நம்ம வந்து எத்தனை டேஸ்க்குள்ள வந்து ஆக்சுவலாக as per the provision we have to settle the payment within 180 days. Okay, input tax credit topicல 180 daysல we have to settle, but 45 days is wrong, 90 days is wrong. So 180 days தான் கரெக்டான ஆன்சர். Next one. Which of the following statements are correct? இதில் எது கரெக்ட்னு சொல்லி கேட்டிருக்காங்க. Which of the statement is correct? எதெல்லாம் கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, revocation of cancellation of registration under CGST or SGST shall be deemed to be a revocation of cancellation of registration under SGST or CGST. நம்ம CGST revoke பண்றோம்னா obviously SGST revoke ஆகும். SGST revoke பண்ணா obviously CGST revoke ஆக தான் செய்யும். So this seems to be right. Second option, cancellation of registration under CGST or SGST Act shall be deemed to be cancellation of revocationும் cancellationும் ஒரே மாதிரி தான் இருக்கும். நம்ம ஏதாவது ஒரு ஆக்ட்ல ரிவோக் பண்றோம், ஏதாவது ஒரு ஆக்ட்ல வந்து நம்ம கேன்சலேஷனுக்கு அப்ளை பண்றோம் அப்படின்னா obviously நம்ம டோட்டல் ஜிஎஸ்டில இருந்துமே ரிவோக்கும் ஆயிடுவோம், கேன்சலும் ஆயிடுவோம். பட் ஆனால் தேர்ட் ஃபோர்த் ஆப்ஷனில் வந்து ஷேல் நாட் பி டீம்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இது ரெண்டும் தப்பு. நமக்கு எது கேட்டிருக்காங்க, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ரைட்டுன்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ வி கேன் டேக் 1 and 2. நெக்ஸ்ட் ஆப்ஷன், இஃப் த குட்ஸ் ஆர் ரிசீவ்டு இன் லாட்ஸ். நம்ம வந்து லாட்ஸில் ரிசீவ் பண்ணும்போது ஐடிசி எப்போவுமே என்ன பண்ணிக்க தான் முடியும், கடைசி இன்ஸ்டால்மெண்ட் அப்போ தான் வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா நம்ம எடுத்துக்க முடியும். So ITC can be availed upon receipt of last installment. Next, for banking company using input and input services partly for taxable service and partly for exempt service, which of the following is true? Actually banking companyக்கு வந்து ரெண்டு ஆப்ஷனுமே சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு பாயிண்ட் படிச்சிருப்போம். ஸோ அந்த ரெண்டு ஆப்ஷன் என்னது அப்படிங்கிறத நம்ம இப்போ ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஸோ ஒரு பேங்கிங் கம்பெனியாக இருக்காங்க, அவங்க வந்து இன்புட் அண்ட் இன்புட் சர்வீஸ் வந்து டாக்ஸபிளும் இருக்குது, எக்ஸம்ட்டும் இருக்குது அப்படின்னா அவங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அந்த டாக்ஸபிள் சப்ளையில் இருக்கிற ஐடிசியை மட்டும் அவங்க என்ன பண்ணிக்கலாமா எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா 50% ஆஃப் த ஐடிசியை மொத்தமாக எடுத்துட்டு மீது எல்லாத்தையுமே லேப்ஸ் விட்டுறணும். இது ரெண்டுலாம் எந்த ஆப்ஷன் வேணாலும் அவங்க ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே வந்து பார்த்துருக்கோம். ஸோ அதுதான் இப்போ இங்கே இந்த ஆப்ஷனில் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வி ஜஸ்ட் ஹாவ் டு சர்ச் ஃபார் இட், ரைட்? ஸோ அப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் இங்கே என்ன இருக்குது, ITC should be compulsorily restricted to credit attributable to taxable supply including zero. இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு சொன்னது. செகண்ட் வந்துட்டு 50% ஆஃப் த எலிஜிபிள் ஐடிசி, இதுவும் நம்ம சொன்னதான். ஸோ அப்போ தேர்ட் ஆப்ஷனும் பாருங்கள், ஏன்னா ரெண்டு ஆப்ஷனும் நமக்கு கரெக்டுன்னு தோணும் போது நம்ம தேர்ட் ஆப்ஷனும் ஒருக்க பார்த்துட்டோம் அப்படின்னா தட் இஸ் மச் பெட்டர். நமக்கு மிஸ்டேக் எங்கேயும் விடாமல் இருப்போம். ஸோ பேங்கிங் கம்பெனி கேன் சூஸ் எய்தர் தி ஆப்ஷன் ஏ ஆர் பி, எது வேணாலும் சூஸ் பண்ணலாம். ஸோ அப்போ ஆப்ஷன் சி தான் நமக்கு ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட்டு வந்து அ சப்ளையர் டேக்ஸ் டிடக்ஷன் ஆஃப் டெப்ரிசியேஷன் ஆன் ஜிஎஸ்டி. டெப்ரிசியேஷன் எடுத்துக்கிட்டாங்க ஆன் த ஜிஎஸ்டி காம்பனண்ட், அதாவது காஸ்ட் ஆஃப் த கேபிட்டல், அதாவது பேலன்ஸ் ஷீட்டில் காஸ்ட் ஒரு 10 lakh போட்டு அதுக்கு வருஷம் டெப்ரிசியேஷன் கிளைம் பண்ணுறாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன கிளைம் பண்ண முடியாது, ஐடிசி கிளைம் பண்ண முடியாது. பிகாஸ் டபுள் பெனிஃபிட் நோ ஒன் கேன் டேக். ஸோ ஸ்ட்ரெயிட் அவே வி கேன் கோ ஃபார் நாட் அவைல் ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு வேர்ஹவுசிங் ஆஃப் டேஷ் இஸ் எக்ஸம்ட் ஃப்ரம் ஜிஎஸ்டி. எது வந்து இதில் எக்ஸம்ட்? இந்த கொஷின் வந்து ஐ திங்க் இட் இஸ் அ ரிப்பீட்டட் கொஷின் நினைக்கிறேன். ஸோ இதில் வந்து நாலுமே நம்ம வந்து எக்ஸம்ட் தான் ஆக்சுவலாக. இட் இஸ் அ ரிப்பீட்டட் கொஷின்மா. Next, which of the following services rendered in course or furtherance of business without consideration amount to supply?
அதாவது கோர்ஸ் ஆர் ஃபர்தரன்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் இருக்கணும். ஸோ இதில் வந்து நம்ம செக்ஷன் 7 வந்து வி ஹவ் டு செக் ஒன்ஸ். ஸோ இதில் வித்தவுட் கன்சிடரேஷன் அமௌண்ட் டு சப்ளைனா டீம்டு சப்ளை அந்த கான்செப்ட்ஸில் வந்துடும். இஃப் யூ வாண்ட் ஐ கேன் ஈவன் ஷோ யூ. ஏன்னா இந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் வந்து கம்பேர் பண்ணி அந்நேரமே நீங்கள் வந்து எடுத்து பார்த்தா தான் புரியும். ஸோ இதில் without a supply, the following supply made without consideration will be treated as supply. without considerationனாலே நம்ம நேராக செக்ஷன் 7 சப்செக்ஷன் 1C நம்ம போயிடணும். ஸோ இதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, கீழே இம்போர்ட் பற்றி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இம்போர்ட்டேஷன் ஆஃப் சர்வீஸ் இருக்கணும், கன்சிடரேஷன் இருக்கக்கூடாது, ரிலேட்டட் பர்சனாக இருக்கணும், கோர்ஸ் ஆர் ஃபர்தரன்ஸ் ஆஃப் பிஸ்னஸாக இருக்கணும். கரெக்டாக? ஸோ இதுதான் வந்து we have to satisfy these conditions. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதில் எதெல்லாம் வந்து சப்ளை அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். ஸோ ஆப்ஷன் 1 என்ன கொடுத்துருக்காங்க, இம்போர்ட் ஆஃப் சர்வீஸ் பை எ பர்சன். இம்போர்ட் ஆஃப் சர்வீஸ் இருக்குது. ஃப்ரம் ஹிஸ் சன் வெல் செட்டில்ட் இன் ரிலேட்டட் பர்சன்ஸும் இருக்குது வித்தவுட் கன்சிடரேஷன். ஸோ இது ஓகே, இது வந்து it is right. Next, import of second option வந்து import of service by a person in India from his brother well settled in Germany. Third option இதுவும் அவங்களும் well settled தான். Next, third option import of service by a person in India from his brother wholly dependent on such a person in India. இந்தியாவில் இருக்கிற பர்சனை டிபெண்ட் பண்ணி தான் என்ன பண்ணுறாங்க, அவங்க இருக்காங்க. நெக்ஸ்ட், இம்போர்ட் ஆஃப் சர்வீஸ் பை எ பர்சன் இன் இந்தியா ஃப்ரம் ஹிஸ் டாட்டர் wholly dependent on such a person in India in ரஷ்யாவில் அவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து ஸோ இதில் நம்ம எதெல்லாம் வந்து நம்ம எதெல்லாம் சப்ளை அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து எதில் வந்து ஒரு சின்ன ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ப்ரொவிஷன் பிரேக்கேஜ் மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ரிலேட்டட் பார்ட்டி யாரெல்லாம் வந்து ரிலேட்டிவ்ஸ் அப்படிங்கிறது எந்த போர்ட்ஃபோலியோ ரிலேட்டட் அப்படிங்கிறது இப்போ நம்ம இன்கம் டேக்ஸில் வந்து சில டெஃபினிஷன்ஸ் இருக்கும். ரிலேட்டட் பார்ட்டினா யார், ஃபேமிலினா யார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி இங்கேயும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு ஃபேமிலியில் ரிலேட்டட் பார்ட்டியில் ஃபேமிலியில் யாரெல்லாம் ரிலேட்டட் பார்ட்டினா ஸ்பௌஸ் ரிலேட்டட் பார்ட்டி, அதுக்கப்புறம் சில்ட்ரன். இவங்க சில்ட்ரன் வந்து டிபெண்ட்டாக இருந்தாலும் ரிலேட்டட் தான், டிபெண்ட் ஆர் நான் டிபெண்ட். ஓகேவா? நெக்ஸ்ட்டு நம்ம பேரண்ட்ஸ், கிராண்ட் பேரண்ட்ஸ், பிரதர்ஸ், சிஸ்டர்ஸ், இவங்கெல்லாம் எப்போ அப்படின்னா ஒன்லி வென் டிபெண்ட். ஓகேவா? அதாவது ஸ்பௌஸும் சில்ட்ரனும் டிபெண்ட்டோ நாட் டிபெண்ட்டோ அவங்க ரிலேட்டட். அதாவது நம்ம ஃபேமிலினா யூஸ்வலாக நம்ம என்ன, நம்மளோட ஒய்ஃபோ ஹஸ்பண்டோ அப்படி இல்லைனா நம்மளோட குழந்தைங்க, இவங்க வந்து எப்போவுமே நம்ம ஃபேமிலி தான். இவங்கெல்லாம் டிபெண்ட்டாக இருந்தால் மட்டும்தான் என்னது ஃபேமிலி. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் கேஸில் சன் நம்ம எதுவுமே பார்க்க தேவையில்லை, இது சப்ளை தான். ஓகேவா? செகண்ட் சிச்சுவேஷனில் பிரதர், அதுவும் வெல் செட்டில்டு, அப்போ இவங்க என்னது கிடையாது, டிபெண்ட் கிடையாது, அப்போ இது சப்ளை கிடையாது. நெக்ஸ்ட்டு இம்போர்ட் ஆஃப் சர்வீஸ் பை த பிரதர் ஹோலி டிபெண்ட் ஆன் சச் பர்சன், அப்போ ஃபுல்லி டிபெண்ட்டாக இருக்காங்க, அப்போ ஒன்லி வென் டிபெண்ட் அப்படின்னா அதுவும் இதில் கவர் ஆகும். நெக்ஸ்ட்டு இம்போர்ட் ஆஃப் ஃப்ரம் இஸ் டாட்டர். டாட்டர்னா நம்ம பார்க்கவே தேவையில்லை, டிபெண்ட்டாக நான் டிபெண்டான்னு பார்க்கவே தேவையில்லை, ஷீ இஸ் டைரக்ட்லி இன் டு தி ப்ரொவிஷன். ஓகே, ஸோ அப்போ ஆன்சர் வந்து 1, 3 and 4. ஸோ இது வந்து கொஞ்சம் இந்த கொஷின் வந்து நம்ம வந்து படிக்கும்போது நம்ம ரிலேட்டட் பார்ட்டிலாம் எதுக்கு படிச்சுட்டு அம்மா அப்பா அவங்க அப்படி படிச்சிருப்போம். அந்த டிபெண்ட் ஆர் நாட் வந்து நம்ம அந்தளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்க மாட்டோம், பட் we have to give importance. This is how they are twisting us. Next question, which of the following person is not eligible for a composition levy even though the aggregate turnover does not exceed 1.5 crore? அப்போ நம்ம காம்போசிஷன் லெவி யாருக்கெல்லாம் அப்ளிகபிள் நம்ம பார்ப்போம். நம்ம குட்ஸ் மட்டும் இருக்கணும், அதே மாதிரி சர்வீஸ் இருக்கலாம். அந்த ஃபுட் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற சர்வீஸாக மட்டும் இருந்தது அப்படின்னா அவங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா காம்போசிஷன் ஸ்கீம் வந்து ஆப்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அ பர்சன் சப்ளையிங் ரெஸ்டாரண்ட் சர்வீஸ், எஸ் ஹீ கேன் டூ ஸோ, அண்ட் அ பர்சன் சப்ளையிங் ரெஸ்டாரண்ட் சர்வீஸ் அண்ட் ஏர்னிங் பேங்க் இன்ட்ரெஸ்ட், இதுவும் என்ன பண்ணிக்கலாம் அவங்க வந்து எடுத்துக்கலாம், இன்க்ளூட் பண்ணிக்கலாம். அ பர்சன் ட்ரேடிங் இன் ஐஸ்கிரீமை ட்ரேட் பண்ணுறாங்க. ஓகேவா? இங்கே வந்து நமக்கு ஐஸ்கிரீம் அப்படின்னோடனே நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா, ஐஸ்கிரீம் வித் கொக்கோ ஆர் வித்தவுட் கொக்கோ, பான் மசாலா, டொபேக்கோ, ஏரேட்டட் வாட்டர், இதெல்லாம் வந்து
பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். பட் ஆனால் அது வந்து தே ஷுட் நாட் மேனுஃபேக்சர் தான் பண்ணக்கூடாது. மேனுஃபேக்சர் ஆஃப் ஐஸ்கிரீம் வித் கொக்கோ ஆர் வித்தவுட் கொக்கோ, பான் மசாலா, டொபாக்கோ, ஏரேட்டட் வாட்டர் மட்டும்தான் இட் இஸ் நாட் எலிஜிபிள் ஃபார் காம்போசிஷன் லெவி. பட் ஹீ இஸ் அ ட்ரேடு தான் பண்ணுறாங்க, ஜஸ்ட் வாங்கி தான் விற்கிறாங்க. ஸோ ஹீ இஸ் எலிஜிபிள் ஃபார் காம்போசிஷன் லெவி. நெக்ஸ்ட் எ பர்சன் சப்ளைங் சர்வீஸ் ஆஃப் ரிப்பேரிங் எலக்ட்ரானிக் ஐட்டம். ஸோ எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் அப்போ சர்வீஸ் இது ஆப்வியஸ்லி இல்லை, ஃபுட் இண்டஸ்ட்ரியில் இல்லை, குட்ஸும் இல்லை. ஸோ அப்போ இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் த டைம் ஆஃப் சப்ளை ஆஃப் சர்வீஸ் இன் கேஸ் ஆஃப் ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம். ஆர்சிஎம்ல நமக்கு எது டைம் ஆஃப் சப்ளை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதில் ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம்னா நம்ம எப்போ பேமெண்ட் பண்ணுறோம் அண்ட் 60 days விச் எவர் இஸ் இயர்லியர். ஸோ அப்போ வந்து ஆப்ஷன் எய்தர் A or B. இதெல்லாம் ஸ்ட்ரெயிட் கொஷின்ஸ், இதில் நம்ம ரொம்ப நேரம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. Which of the following services does not fall under reverse charge provision contained in 9 of 3? எது வந்து இதில் ஃபால் ஆகாதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆர்பிட்டல் ட்ரிபியூனல் நமக்கே தெரியும், அது கண்டிப்பாக உண்டு. பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் அதுக்கும் உண்டு. பாடி கார்பரேட், எனி ஸ்பான்சர்ஷிப் சர்வீஸ். ஸோ அப்போ ஸ்பான்சர்ஷிப் சர்வீஸ் பற்றி வேணால் நம்ம ஒரு லைக் வில் ஹாவ் அ கிளான்ஸ். ஓகே, ஸோ ஸ்பான்சர்ஷிப் சர்வீஸ் வந்து ரிசிபியன்ட் யாராக இருக்கணும் அப்படின்னா, ஒன்று பாடி கார்பரேட்டாக இருக்கணும், இல்லைனா பார்ட்னர்ஷிப் ஃபார்மாக இருக்கணும், இல்லைனா எல்எல்பியாக இருக்கணும். இவங்க 3 பேரும் அப்படின்னா ரிவர்ஸ் சார்ஜ். இவங்க 3 பேரை தவிர மீதி எல்லாருக்குமே என்னது ஃபார்வர்ட் சார்ஜ். ஸோ இங்கே வந்து பார்ட்னர்ஷிப் ஃபார்ம், பாடி கார்பரேட். ஸோ ஆப்வியஸ்லி இட் இஸ் அ ரிவர்ஸ் சார்ஜ் பேசிஸ். அடுத்து சர்வீஸ் ஆஃப் மோட்டர் வெஹிக்கிள். இந்த மாதிரி ஒன்று நம்ம என்ன பண்ணதில்லை. சர்வீஸ் ஆஃப் மோட்டர் வெஹிக்கிள் இதில் இந்த மாதிரி ஒரு இது வந்து ஆர்சிஎம் லிஸ்ட்லேயே கிடையாது. ஸோ வி கேன் ஸ்ட்ரெயிட் அவே டிக் தட் ஆன்சர். நெக்ஸ்ட்டு which of the following services are exempt from GST? இதில் எந்த சர்வீஸ் வந்து ஜிஎஸ்டியில் வராது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அட்மிஷன் காஸ்ட் 500 தாண்டிடுச்சு. ஸோ அப்போ வந்து இது எக்ஸம்ட் கிடையாது. நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் ஆன் அவுட்ஸ்டாண்டிங் கிரெடிட் பேலன்ஸ். இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஜிஎஸ்டி போட தான் செய்யணும். நெக்ஸ்ட் சர்வீஸ் பை அன் ஆர்கனைசர் டு அ பர்சன் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் த பிஸ்னஸ் ஹெல்ட் இன் இந்தியா. எக்ஸிபிஷனுக்கும் உண்டு நம்ம. நெக்ஸ்ட் வந்து ஃபாரின் டிப்ளமேட்டிக் மிஷன், இதுதான் எக்ஸம்ஷன் லிஸ்ட்டில் கவர் ஆகும். So this is right answer. Next 42 ITC of motor vehicle used for making dash is allowed. மோட்டார் வெஹிக்கிள் ஐடிசி பிளாக் டு கிரெடிட்டில் உண்டு. பட் ஆனால் 3 சிச்சுவேஷனில் கிடையாது. நம்ம வந்து ஐடிசி எடுத்துக்கலாம். அந்த மோட்டர் வெஹிக்கிளை யூஸ் பண்ணி நம்ம குட்ஸ் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறோம், இல்லைனா அதை வந்து ட்ரைனிங்காக நம்ம டிரைவிங் சொல்லி கொடுக்கறதுக்காக வச்சுருக்கோம், இல்லை பேசஞ்சர் டிரான்ஸ்போர்ட்டேஷன் அப்படின்னா இந்த 3 சிச்சுவேஷனில் மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா எடுத்துக்கலாம் நம்ம. ஸோ அப்போ இந்த கேஸில் வந்து 3மே கரெக்டு தான். ஸோ அப்போ 1, 2 and 3. நெக்ஸ்ட் which of the following person is entitled to obtain compulsory registration? யாரெல்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ கம்பல்சரி ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கும்போது we have to see one by one. person exclusively making in intrastate supply தான் மேக் பண்ணுறாங்க. அதுலேயும் டேக்ஸ் பெய்டு பை எல்லாமே ரெசிபியன்ட் தான் பே பண்ணுறாங்க. ஸோ அப்போ அவங்க என்ன பண்ண தேவையில்லை, அப்ளை பண்ணுங்கிற அவசியமே இல்லை. பிகாஸ் எக்ஸ்க்ளூசிவ்லி they are providing reverse charge basis supply. Next, person making interstate supply of taxable service up to 20 lakh. இங்கே வந்து interstate அப்படின்னு பார்த்தோன்னே டிக் பண்ணிடக்கூடாது. ஏன்னா we have an exemption. interstate exemption வந்து நமக்கு ஒரே ஒரு exemption இருக்குது. அதில் என்ன நம்ம பார்த்துருப்போம் அப்படின்னா, இன்டர்ஸ்டேட்டாக இருந்தால் கூட நம்ம சப்ளை மட்டும் பண்ணுறோம். ரிஜிஸ்ட்ரேஷன் டாப்பிக்கில் இருக்கும். இன்டர்ஸ்டேட்டாக இருந்தால் கூட நம்ம சப்ளை மட்டும் பண்ணுறோம் அப்படின்னா, சப்ளை ஆஃப் அதுவும் சர்வீஸ் மட்டும் பண்ணுறோன்னா 20 lakh வரைக்கும் எக்ஸம்ட். ஸோ அப்போ இங்கே என்ன பண்ணுறாங்க, எக்ஸ்க்ளூசிவ்லி சர்வீஸ் மட்டும்தான் பண்ணுறாங்க. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ அன் எக்ஸம்ட், லைக் நாட் எக்ஸம்ட். இவங்களாம் நோட்டிஃபைடு பர்சன், செக்ஷன் 23 கவர் ஆகும். நாட் லையபிள் ஃபார் ரிஜிஸ்ட்ரேஷன். நெக்ஸ்ட்டு person making supply of service through an economic e-commerce operator other than the supply. இவங்க e-commerce operatorல அனுப்புகிறாங்க. இதுவும் notified person, செக்ஷன் 23 கவர் ஆகும். அப் டு 20 lakh வரைக்கும் இதுக்கும் எக்ஸம்ஷன் உண்டு. ஸோ அப்போ இவங்க 20 lakh வரைக்கும் தான். ஸோ இதுவும் தேவையில்லை. நெக்ஸ்ட் person who make taxable supply of goods or services or both on behalf of other taxable person whether as an agent or otherwise. நம்ம வந்து mandatory registrationல பார்த்துருப்போம், agent supply of goods or service behalf of other person as a agent வந்து compulsorily as per section 24 என்ன பண்ணணும், நம்ம mandatory register பண்ணணும். ஸோ அப்போ இதுதான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட்டு அப்போ a non-resident taxable person is required to apply for registration. நான் NRTPக்கு வந்து they have to compulsorily get their registration at least 5 days முன்னாடியாவது என்ன பண்ணியிருக்கணும், அவங்க வாங்கியிருந்துருக்கணும். ஸோ at least 5 days straight questions.
Next, registration certificate granted to casual taxable person or non-resident taxable person. மேலே பார்த்தா அதே தான் சிடிபி என்ஆர்டிபி இவங்க ரெண்டு பேருமே வந்து அந்த 90 days வரைக்கும் தான் மேக்ஸிமம் என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னா இருக்க முடியும். இல்லை பீரியட் ஸ்பெசிஃபைட் இன் தி அப்ளிகேஷன் விச் எவர் இஸ் இயர்லியர். இதுதான். ஸோ அப்போ ஆன்சர் இஸ் earlier of A or B. Next, in case of taxable supply of services by non-banking financial company, the invoice shall be issued within a period of dash from the date of supply of service. டைம் ஆஃப் சப்ளைல நமக்கு வந்து இன்வாய்ஸ் இஷ்யூ பண்ணுறதுக்கு டைம் லிமிட் கொடுத்துருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த டைம் லிமிட்டில் ஸ்பெசிஃபிக்காக ஒரு எக்ஸ்க்ளூஷன் இருக்கும். என்ன எக்ஸ்க்ளூஷன் அப்படின்னா அந்த டைம் ஆஃப் சப்ளை வந்து அந்த 30 days இருக்கும் டைம் ஆஃப் சப்ளைக்கு. அந்த 30 days வந்து யாருக்கு அப்ளிகபிள் இல்லை அப்படின்னா என்பிஎஃப்சி பேங்கிங் கம்பெனிக்கு. அவங்களுக்கு மட்டும் இன்ஸ்டெட் ஆஃப் 30 days 45 days உண்டு. ஸோ அந்த ஒரே ஒரு ப்ரொவிஷன் மட்டும் அங்கே நம்ம எக்ஸம்ஷனில் பார்த்துருப்போம். லைக் ஒரு ப்ராக்கெட்டில் போட்டு நம்ம கிளாஸில் பார்த்துருப்போம். ஸோ தட் இஸ் 45 days இஸ் தி ஆன்சர். Next, where the goods are being sent or taken on approval basis. Goods are approval sale or return basisல நம்ம ஏதாவது goods கொடுத்துருந்தோம் அப்படின்னா இன்வாய்ஸ் வந்து சேல் ஆர் ரிட்டர்ன் அப்ரூவல் பேசிஸ்னாலே என்ன அர்த்தம், நம்ம வந்து கொடுக்குறோம் ஒரு குட்ஸை, அவங்களுக்கு வேணும்னா அதை வாங்கிக்கலாம், அப்படி இல்லைனா ரிட்டர்ன் பண்ணணும். பட் 6 monthsக்கு மேலே அவங்க கையில் வச்சுருந்தாங்க அப்படின்னா இட் இஸ் டீம்டு டு பி அ சேல். அப்போ இங்கே 6 monthsக்கு மேலே வச்சுருந்தாங்க அப்படின்னா சேல் ஆகிடும். அதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணி தான் ஆகணும், டேக்ஸ் பே பண்ணி தான் ஆகணும், ஜிஎஸ்டி சார்ஜ் பண்ணி தான் ஆகணும். அப்படி இல்லாட்டி அவங்க வேணும்னு ஓகே சொல்லி கேட்டுக்கிட்டாங்கன்னா அந்த மாதிரி சுச்சுவேஷன். அப்போ ரெண்டில் எது ஃபர்ஸ்ட் நடக்குதோ அதுதான். ஸோ அப்போ earlier of A or B டைரக்ட் கொஷின். இன்வாய்ஸ் ஷால் பி ப்ரிப்பேர்ட் இன். இதெல்லாம் ரொம்ப ஈஸி கொஷின்மா. குட்ஸ்னால் வந்து ட்ரிபிள் கேட்டில் இருக்கணும், சர்வீஸ்னால் டூப்ளிகேட்டில் இருக்கணும். ஏன் அப்படின்னா ட்ரிபிள் கேட்னா சப்ளையருக்கு ஒன்று, ரெசிபியன்ட் ஒன்றுக்கு, நடுவில் எடுத்துகிட்டு போகிறவங்களுக்கு ஒன்று. சர்வீஸ்னால் அந்த மாதிரி குட்ஸ் மூவ்மெண்ட் ஆஃப் குட்ஸ் இருக்காது. ஸோ அதனால் அங்கே 2 போதும். Next, which of the following shall be discharged first while discharging liability of all the. எதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டு இது பண்ணோம், இதுவும் ஸ்டேட் கொஷின்ஸ் தான். போன வருஷம் ஏதாவது டேக்ஸ் பீரியடில் ஏதாவது டியூஸ் இருக்குது, நாட் போன வருஷம், போன டேக்ஸ் பீரியடில் ஏதாவது டியூஸ் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம அதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா மற்ற இதெல்லாம் அரேஞ்ச் பண்ண முடியும். நெக்ஸ்ட், த டியூ டேட் ஆஃப் ஃபைலிங் ஃபைனல் ரிட்டர்ன்ஸ் வந்து எப்போ வந்து நம்ம ஃபைல் பண்ணுறோம் அப்படின்னா, ஃபைனல் ரிட்டர்ன்னா என்ன, எனக்கு ஜிஎஸ்டி வேண்டாம் அப்படின்னு கேன்சல் பண்ணுறோம், அப்படி இல்லாட்டி நமக்கு ஆர்டர் கேன்சலேஷன் ஆர்டரே வருது அப்படின்னா அது 3 மாதத்துக்குள்ளே நம்ம என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா ஃபைல் விதின் 3 months ஆஃப் அந்த கேன்சல் ஆன 3 மாதம், அப்படி இல்லாட்டி ஆர்டர் வந்தது விச் எவர் இஸ் லேட்டர், எது லாஸ்ட்டாக வருதோ அது வரைக்கும் டைம் தருவாங்க. இது ஒன்று தான் நமக்கு லேட்டரில் வரும், இதுவும் இன்னும் ஒன்று வரும்னு நினைக்கிறேன், மீதி எல்லாமே ஏர்லியர் தான். நெக்ஸ்ட்டு, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ அண்டர் ஜிஎஸ்டி லா. ஜிஎஸ்டி லாவில் எது ட்ரூன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இது வந்து ரிலேட்டட் பார்ட்டி பற்றி கேட்டிருக்காங்க, நம்ம இப்போ தான் பார்த்தோம் இல்லையா. ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க, கிராண்ட் பேரண்ட்ஸ் ஆர் நெவர் கன்சிடர்ட் அஸ் அ ரிலேட்டட் பார்ட்டி டு அ கிராண்ட்சன். கிராண்ட் பேரண்ட் வந்து உண்டு, அவங்க வந்து டிபெண்ட்டாக இருந்தாங்கன்னா. இங்கே வந்து நெவர் கன்சிடர்ட் அஸ் எப்போவுமேன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது தப்பு. இங்கே வந்து எது ட்ரூன்னு தான் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, கிராண்ட் பேரண்ட்ஸ் ஆர் ஆல்வேஸ் கன்சிடர்ட் அஸ் ரிலேட்டட் டு, பட் ஆனால் ஆல்வேஸும் கிடையாது, ஏன்னா டிபெண்ட்டாக இருந்தால் மட்டும்தான். நெக்ஸ்ட்டு, கிராண்ட் பேரண்ட்ஸ் ஆர் கன்சிடர்ஸ் ரிலேட்டட் டு த கிராண்ட் சன் ஆர் கிராண்ட் டாட்டர் ஒன்லி இஃப் தேர் ஹோலி டிபெண்ட்டாக இருந்தாங்கன்னா உண்டு. ஸோ இதுதான் கரெக்ட் ஆன்சர். இங்கே வந்து நாட் டிபெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஆன்சர் தப்பு. நெக்ஸ்ட், ஆல்கஹாலிக் லிக்கர் ஃபார் ஹியூமன் கன்சம்ஷன் இஸ் சப்ஜெக்ட் டு. ஆல்கஹாலிக் லிக்கர் ஃபார் ஹியூமன் கன்சம்ஷனுக்கு வந்து இப்போ வரைக்கும் ஜிஎஸ்டி கிடையாது. இப்போதைக்கு எக்ஸைஸ் டியூட்டியும் சிஎஸ்டி அண்ட் வேட்டை தான் இது வரைக்கும் ப்ரொவைட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால போத் A and B. Next, Mr. A has a invoice dated 21/2020 of services rendered by him. If ITC is lost, input tax status, if ITC is not availed on or before, எப்போக்குள்ளே நம்ம வந்து அவைல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து யூஸ்வலாக வந்து நம்ம செப்டம்பர் மந்த்துக்குரிய ரிட்டர்ன் எப்போ ஃபைல் பண்ணுறோம், அப்படி இல்லைன்னா நம்ம ஆனுவல் ரிட்டர்ன் எப்போ ஃபைல் பண்ணோம் அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஐடிசி அவைல் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு, இன்புட் டேக்ஸ் கிரெடிட் ஷால் நாட் பி அவைலபிள் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப். எப்போ வந்து இன்புட் பிளாக்டு கிரெடிட்டில் கேட்டிருக்காங்க. பர்சனல் கன்சம்ஷனுக்கு ஆப்வியஸ்லி கிடையாது. அப்புறம் மெம்பர்ஷிப் ஆஃப் கிளப் அதுக்கும் நமக்கு கிடையாது. ட்ராவல் பெனிஃபிட் வெக்கேஷனுக்கு போகிறதுக்கெலாம் கிடையாது. ஸோ அப்போ 3மே தான் கிடையாதுன்னு வரும். நெக்ஸ்ட், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் கன்சிடர்ட் அஸ் அ குட்ஸ் அண்டர் சிஜிஎஸ்டி ஆக்ட். எது குட்ஸே கிடையாது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ 10 பைசா காயின் காயின்ஸ் எல்லாமே உண்டு. நெக்ஸ்ட்டு வந்து
ஷேர் ஆஃப் அன்லிஸ்டட் கம்பெனி. ஷேர் ஸ்டாக்ஸ் வந்து குட்ஸோட டெஃபினிஷன்லேயே வந்து என்ன, ஷேர்ஸ் வந்து குட்ஸோட டெஃபினிஷன்லேயே வந்து வராது. ஸோ ஏன்னா குட்ஸ் இன்க்ளூட் எவ்ரி கைண்ட் ஆஃப் மூவபிள் ப்ராப்பர்ட்டி அதர் தேன் மணி அண்ட் செக்யூரிட்டி அப்படின்னு தான் சொல்லி நம்ம பார்த்துருக்கோம். பட் இங்கே ஃபஸ்ட்டு 10 rupees காயினுக்கு வந்து ஒரு சேல் வேல்யூ இருக்குது. அதாவது அந்த காயின் வந்து மணி கிடையாது. இப்போ ஏன்னா 10 rupees காயின் வந்து இப்போ என்ன பண்ண முடியும், அது செல்லாது இல்லையா. 10 rupees காயின் இப்போ செல்லாது. அதோட வேல்யூ 100 rupeesனா இட் இஸ் அ குட், இட் பிகம்ஸ் அ குட்ஸ். ஓகேவா. ஏன்னா அது இப்போ செல்லாது இல்லை, அதையே விற்கிறாங்க. லைக் இப்போ நிறைய பேர் ஆன்டிக்ஸ் கலெக்ட் பண்ணுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி பர்சன்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த காயின்ஸ் வாங்குவாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இது. அப்போ இது குட்ஸ் தான். நெக்ஸ்ட்டு இட் எக்ஸ்க்ளூட்ஸ் அதர் தேன் மணி அண்ட் செக்யூரிட்டிஸ் தானே. ஸோ அப்போ செக்யூரிட்டிஸ், ஷேர்ஸ் வந்து செக்யூரிட்டிஸ் தான். ஸோ இது கிடையாது. ஸோ அப்போ லாட்ரி டிக்கெட் வந்து கவர் ஆகும். ஏன்னா லாட்ரி டிக்கெட்டுக்கு செப்பரேட்டாக ப்ரொவிஷனே இருக்குது. So answer is B. Mr. Ram, a jeweler registered under GST in Mumbai, wants to sell his jewelry in trade expo held in Delhi. Which of the following statement is false in this case? எது ஃபால்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க, எது தப்புன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா. ஸோ ஃபஸ்ட் என்ன அப்படின்னா, அவங்க வந்து இப்போ ஆக்சுவலாக என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து மும்பையில் ரெஜிஸ்ட்ரேஷன் வாங்கிட்டாங்க. டெல்லியில் ஒரு ட்ரேட் எக்ஸிபிஷன் மாதிரி நடக்குது. அதில் அவங்க வந்து செல் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் அவங்க என்ன படிக்கலாம் அப்படின்னா சிடிபியை எடுத்துக்கலாம் ரிஜிஸ்ட்ரேஷன். ஓகேவா. ஸோ தட் இஸ் ஓகே. நெக்ஸ்ட் அப்போ சிடிபி எடுக்கிறாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், அட்வான்ஸ் டேக்ஸ் வந்து பே பண்ணணும் இல்லையா. ஸோ அப்போ அட்வான்ஸ் டேக்ஸும் பே பண்ணணும். பட் ஆனால் பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸ் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா சிடிபி அப்படிங்கிறது யார், சிடிபிங்கிறவங்க வந்து அவங்க வேறு எங்கேயாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க இந்தியாவுக்குள்ளே. அவங்களுக்கு பிளேஸ் ஆஃப் ரெசிடென்ஸ்லாம் இருக்கும். பட் அந்த பர்டிகுலர் சிட்டியில் வந்து அவங்களுக்கு பிளேஸ் ஆஃப் ரெசிடென்ஸ் பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸ் இருக்காது. ஸோ அப்போ வந்து அந்த 90 daysக்கு மட்டும், மேக்ஸிமம் ஆஃப் 90 daysக்கு மட்டும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா கேஷுவல் டாக்ஸபிள் பர்சன் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணி அந்த இடத்துல பிஸ்னஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவங்க வந்து கண்டிப்பாக வந்து பிஸ்னஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அவங்க கேஷுவல் டாக்ஸபிள் பர்சனாக ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இஃப் ஹீ இஸ் அ கேஷுவல் டாக்ஸபிள் பர்சன் தென் ஹி ஹாஸ் டு ஃபைல் ஹிஸ் GST 1 and 3B எப்போ நம்ம ரெஜிஸ்டர் பண்ணுறோமோ அப்போ. நெக்ஸ்ட்டு விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் GST 1 3Bல நம்ம ஃபைல் பண்ண மாட்டோமா, அது நெக்ஸ்ட் ஆப்ஷன். பட் நமக்கு எது ஃபால்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. அவங்க கண்டிப்பாக வந்து அங்கே எடுக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை, மேண்டேட்டரி கிடையாது. பட் இன்கேஸ் அவங்க எடுத்தாங்கன்னா GST 1 3B ஃபைல் பண்ணுவாங்க. அதுதான் அடுத்த ஆப்ஷன். ஸோ மேண்டேட்டரி கிடையாதுங்கிறது தான் ஆன்சர். நெக்ஸ்ட் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ட்ரீட்டட் அஸ் அன் exempt supply under CGST. எது exempt supplyன்னு கேட்டிருக்காங்க. இங்கே நம்ம கொஞ்சம் நல்ல ஒரு விஷயத்தை வந்து நோட் பண்ணணும். எக்ஸாம்ட்னா இது கிடையவே கிடையாது, சப்ளையே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. ஸோ இதில் வந்து லிக்வர் வந்து கிடையாது. ஹெல்த் கேர் சர்வீஸும் எக்ஸாம்ட் தான். நெக்ஸ்ட் வந்து டிரான்ஸ்மிஷன் ஆஃப் எலக்ட்ரிசிட்டியும் என்ன தான், அதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ண மாட்டோம், GST நம்ம போட மாட்டோம். ஸோ ஆப்ஷன் வந்து எல்லாமே தான், ஆல் ஆஃப் தி அபோவ். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ரெகனைஸ்ட். அலோபதி, யுனானி, சித்தா, யோகா எல்லாமே வந்து என்ன தான், ரெகனைஸ்டு சிஸ்டம் ஆஃப் மெடிசன் தான். நெக்ஸ்ட் விச் ஆஃப் த ஃபாலோயிங் சர்வீசஸ் இஸ் எக்ஸாம்ட் அண்டர் ஹெல்த் கேர் சர்வீஸ் ப்ரொவைடட் பை கிளினிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட். எந்த ஒரு கிளினிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்னா ஹாஸ்பிட்டல்ஸில் பண்ணுற எது எக்ஸாம்ட்டுன்னு கேட்டிருக்காங்க. அங்கே இருக்கிற கெமிஸ்ட்ரி ஷாப் அப்படின்னா அது பேர் என்ன, மெடிக்கல், அது வந்து செல்லிங் மெடிக்கல் பப்ளிக் கொடுக்குறது கண்டிப்பாக என்னது தான், டாக்ஸபிள் தான். நெக்ஸ்ட்டு வந்து ஃபுட் சப்ளைடு ஃப்ரம் அவுட் சோர்ஸ்டு கேன்டீன் டு இன்சைட் பர்சன். அவுட் சோர்ஸ் பண்ணியிருக்கிற கேன்டீன் வந்து உள்ளே கொடுக்குறாங்க. அதுவும் டயட் ப்ரிஸ்கிரைப்டு பை ஹாஸ்பிட்டல் டயட்டீஷியன் அவங்களே கொடுக்குறாங்கன்னா அதுவும் என்னதான், பிரின்சிபல் சப்ளை. நான் போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கேன்னா நான் அட்மிட் ஆனது தான் என்னது, என்னோட பிரின்சிபல் சப்ளை. அப்போ அதுலேருந்து அதுக்கு டயட் வந்து அவங்க சொன்ன ஃபுட்டு கொடுக்குறது வந்து அது வந்து அடிஷ்னல் சப்ளை மாதிரி ஆகிடும். லைக் அதோட சேர்ந்த சப்ளை. ஸோ அப்போ பிரின்சிபல் சப்ளை வந்து எக்ஸாம்ட்னா ஆப்வியஸ்லி இதுவும் என்னதான், எக்ஸாம்ட் தான். நெக்ஸ்ட் ஆப்ஷன் விசிட்டருக்குலாம் கிடையாது. அதே மாதிரி இந்த ஹாஸ்பிட்டல் ஆஸ்மா ப்ளம்பிங் டிஸ்பிளே ப்ராமினென்ட்லி இன் ஹாஸ்பிட்டல் பில்டிங் அதெல்லாம் கிடையாது. ஓகேவா. நெக்ஸ்ட் 60th கொஸ்டின். இன் கேஸ் ஆஃப் சப்ளை ஆஃப் குட்ஸ் ஃபார் 5 lakh த ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன் இஸ் ப்ரொவைடட். என்னென்ன அப்படின்னா அட்வான்ஸ் வந்து நம்ம 1st April ரிசீவ் பண்ணியிருக்கோம். இன்வாய்ஸ் வந்து 15th April ரிசீவ் பண்ணியிருக்கோம். குட்ஸ் ரிமூவ்ட் ஆன் 25th April. ஸோ ஃபார்வர்ட் சார்ஜில் எப்படி நம்ம வந்து டேக்ஸ் வந்து கேல்குலேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி டைம் ஆஃப் சப்ளையில் கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ விச் எவர் இஸ் ஏர்லியர் நம்ம வந்து எடுத்துக்கணும். இந்த குட்ஸுங்கிறதுனால நம்ம அட்வான்ஸை வந்து நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம். ஸோ 15th April or 25th April which ever is earlier. ஸோ இன்வாய்ஸ் வந்து ஆன்சர் இஸ் 15th April. If you want to look into the provision, time of supply தானம்மா, டைம் ஆஃப் சப்ளை அந்த இருக்குது ஃபார்வர்ட் சார்ஜில்.
இதில் வந்து இந்த whichever CLL நமக்கு டவுட்டு கிடையாது. அந்த அட்வான்ஸ் தான் as per notification 66/2017 என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சப்ளையர் ஆஃப் குட்ஸ், நம்ம குட்ஸ் சப்ளை பண்ணுறோம், அதர் than செக்ஷன் 10னா காம்போசிஷனுக்கு. அது இல்லாமல் பர்சன் இஸ் எக்ஸம்டட் ஃப்ரம் பேமெண்ட் ஆஃப் டேக்ஸ் ஆன் ரிசிப்ட் ஆஃப் அட்வான்ஸ் வந்து ரிசீவ் பண்ண உடனேயும் ஜிஎஸ்டி பே பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அட்வான்ஸை வந்து நம்ம எப்போ நம்மளோட குட்ஸ் வந்து நம்ம குட்ஸுக்கு எப்போ நம்ம ஜிஎஸ்டி சார்ஜ் பண்ணுறோமோ அந்த சுச்சுவேஷன்லேயே சப்ளையாக அந்த டைம்லேயே எடுத்துக்கலாங்கிறாங்க. ஸோ அப்போ இந்த அட்வான்ஸ் டேட்டை நம்ம என்ன பண்ணிடுது, குட்ஸுங்கிறதுனால நம்ம அட்வான்ஸ் டேட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு மீதி இருக்கிறதுல whichever is earlier நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, ஷாம் லிமிடெட் இஸ் ரிசீவிங் லீகல் சர்வீஸ் ஃப்ரம் அ லாயர் மிஸ்டர் கெயின். The aggregate turnover of Sham Limited in a preceding financial year is 40 lakhs. Last yearல 40 lakhs. Information regarding invoice கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இதுவும் டைம் ஆஃப் சப்ளை தான் கேட்டிருக்காங்க. இது ஃபஸ்ட்டு என்ன சர்வீஸு, இது வந்து லாயர் சர்வீஸ். ஓகே, ஸோ லாயர் சர்வீஸ், லீகல் சர்வீஸ். ஷாம் இஸ் ரிசீவிங் அ லீகல் சர்வீஸ் ஃப்ரம் அ லாயர். இப்போ நம்ம தான் லாயர், நம்ம தான் ரிசீவ் பண்ணுறோம் இல்லையா. ஸோ அப்போ வந்து இது இன்வாய்ஸ் இஷ்யூட் வந்து 15th ஏப்ரல், பேமெண்ட் ரிசீவ்டு வந்து 5th மே. ஓகே, ஸோ இன்வாய்ஸ் வந்து 15th ஏப்ரல், பேமெண்ட் வந்து 5th மே, entered in books of accounts 1st மே. ஓகேவா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே இது ஃபஸ்ட்டு நம்ம ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசமில் வரும். பிகாஸ் ஒரு லாயர்கிட்டேருந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சர்வீஸ் ரிசீவ் பண்ணுறோம். ஸோ ரிவர்ஸ் சார்ஜ் பேசிஸில் நம்ம ஒரு கம்பெனி வேறு, அண்ட் நம்மளோட அக்ரிகேட் டர்ன் ஓவர் 40 lakhs தாண்டிடுச்சு அப்படின்னா ரிவர்ஸ் சார்ஜில் ஃபாலோ ஆகும். இஃப் யூ வாண்ட் டு லுக் இன் டு த ரிவர்ஸ் சார்ஜோட ப்ரொவிஷன் என்ன சொல்கிறாங்க, ரிவர்ஸ் சார்ஜ் ப்ரொவிஷன் பார்த்துடலாம். டைம் ஆஃப் சப்ளையோட ப்ரொவிஷன் பார்த்துடலாம், அதுக்கப்புறம் நம்ம ரிவர்ஸ் சார்ஜுக்கு போய்க்கலாமா. ஸோ டைம் ஆஃப் சப்ளை பொறுத்த வரைக்கும் என்னைக்கு நம்ம குட்ஸ், இது வந்து சர்வீஸ். ஓகே, ஸோ அப்போ என்னைக்கு நம்ம ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம், இந்த சுச்சுவேஷனில் ரெக்கார்ட் பண்ணது எப்போமா, ரெக்கார்ட் பண்ணது வந்து 1st மே. பேமெண்ட் எப்போ டெபிட் ஆச்சு, 5th மே. அடுத்து 61 days ஃப்ரம் த டேட் ஆஃப் இஷ்யூ ஆஃப் இன்வாய்ஸ். 61 daysனால் இன்வாய்ஸ் இஷ்யூ பண்ணது 15th, அப்போனா அது மே எல்லாம் தாண்டி போயிடும். இது நீங்கள் கேல்குலேட் பண்ணிக்கோங்க. ஸோ whichever is earlier 1st மே தான் வரும். இது எப்படி நம்ம ரிவர்ஸ் சார்ஜ் அப்படின்னு நம்ம வந்து ஒரு கன்க்ளூட் பண்ணோம் அப்படிங்கிறத மட்டும் நம்ம ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். ஒரே நிமிஷம். வேர் இட் இஸ் சார்ஜ் ஆஃப் சப்ளைல ரிவர்ஸ் சார்ஜ் இருக்கும் இல்லையா, இதே பேஜில் தான் இருக்கா. இதோ இருக்குல்ல, லீகல் கன்சல்டன்சி சர்வீஸ் பை அட்வொகேட். நம்ம ஒரு லாயர் நம்ம கொடுக்குறாங்கன்னா ரிசிபியன்ட் பிஸ்னஸ் என்டிட்டியாக இருக்காங்க, ஒரு கம்பெனியாக இருக்காங்க, இல்லை ஒரு பிஸ்னஸ் பண்ணுற என்டிட்டி, நாட் ஒன்லி கம்பெனி ஃபார்ம் எல்லாருமே தான் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. அதுவும் அவங்களோட டேர்ன் ஓவர் வந்து 20 lakh எக்ஸீட் ஆகிடுச்சு அப்படின்னா அவங்க ரிவர்ஸ் சார்ஜில் கவர் ஆவாங்க. டேர்ன் ஓவர் வந்து 20 lakhsக்கு கம்மியாக இருக்குது அப்படின்னா எக்ஸம்ஷனில் கவர் ஆகி அந்த சர்வீஸே என்ன ஆகிடும் அப்படின்னா எக்ஸம்ட் ஆகிடும். ஸோ இதெல்லாம் லிங்கேஜ் சாப்டர். ஓகே, ஸோ பை திஸ் டைம் யூ ஷுட் பி aware ஆஃப் தீஸ் திங்ஸ். ஸோ அப்போ 1st மே தான் என்னது ஆன்சர். Which of the following is not eligible for opting composition scheme under subsection 1 or 2 of section 10 of the CGST Act? எது வந்து composition schemeல வராதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செல்லிங் கார்மெண்ட்ஸ் இன் அகமதாபாத். இங்கே வந்து ஒரு குட்ஸ் செல் பண்ணுறாங்க, ஹேவிங் அ டர்ன் ஓவர் ஆஃப் 78 lakh, 1.5 crore தாண்டலை. நெக்ஸ்ட் ஸ்டார்ட் அப் கம்பெனி ப்ரொவைடிங் ரெஸ்டாரண்ட் சர்வீஸ், அதுவும் 1.5 crore தாண்டலை. கொரியர் சர்வீஸ் கம்பெனி solely in Mumbai has an annual. இது வந்து ஒரு சர்வீஸ் கம்பெனி, அப்போ சர்வீஸ்னால் இதில் வராது. ஸோ அதனால இது வந்து காம்போசிஷன் லெவிக்கு வராது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து assuming that all the activities given below are undertaken for a consideration, state which of the following is not a supply of service. எது வந்து சர்வீஸ் வந்து கிடையாது, இட் இஸ் நாட் அ சப்ளை ஆஃப் சர்வீஸ்ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ ரெண்டிங் வந்து கண்டிப்பாக சப்ளை தான். எம்ப்ளாயி அக்ரீயிங் டு நாட் ஒர்க் ஃபார் காம்படிட்டர் ஆர்கனைசேஷன் ஆஃப்டர் லீவிங் தி கரண்ட் எம்ப்ளாய்மெண்ட். நான் இங்கேருந்து போனதுக்கப்புறம் நான் ஒர்க் பண்ண மாட்டேன்னு சொல்கிறது, இதெல்லாம் ரெஸ்ட்ரைன் ஆஃப் ட்ரேடில் வரும். நான் இது பண்ண மாட்டேன், இதுவும் ஒரு பிஸ்னஸ் தான். ஸோ அது கிடையாது. ரிப்பேரிங் ஆஃப் மொபைல் சர்வீஸ் ஒரு சப்ளை தான். எம்ப்ளாய்மெண்ட் அப்போ கொடுக்குற சேலரிக்கு நம்ம ஜிஎஸ்டி சார்ஜ் பண்ணுறது கிடையாது. ஸோ இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு ஸோ இதெல்லாம் சம்ஸாக இருக்கா. நெக்ஸ்ட்டு ஓகே, லாஸ்ட்டாக வந்து ஃபுல்லாக சம்மாக இருக்குது. ஸோ 64, 65, 66, 67, 68, 69, 70 இந்த 7 ப்ராப்ளம் மட்டும் நான் செப்பரேட்டாக ஒரு வீடியோ போடுறேன். ஸோ இதெல்லாமே தியோரிட்டிக்கல் பார்ட்ஸ், அதனால் நம்ம கடகடன் முடிச்சாச்சு.
ஸோ வித் திஸ் ஐ எம் வைண்டிங் அப் திஸ் வீடியோ அண்ட் ஆஸ் ஐ டோல்ட் earlier எனக்கு வந்து வாலண்டியர்ஸ் வந்து ஆடிட்டிங் சப்ஜெக்ட்டுக்கு தேவை. லாவோட எம்சிக்யூஸ் வந்து நான் என்னோட பசங்களை வச்சு முடிச்சிட்டேன். இஃப் யூ ஹாவ் ஆல்ரெடி ப்ரிப்பேர்டு ஃபார் ஆடிட்டிங் அண்ட் இஃப் யூ ஆர் ரெடி ஃபார் லைக் ஒரு ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் பண்ண முடியும் அப்படின்னா எஸ் யூ கேன் கம். அண்ட் ஒன் மோர் அனௌன்ஸ்மெண்ட் இஸ் ஜிஎஸ்டிக்கு வந்து நெக்ஸ்ட் வீக்கெண்டில் ஃப்ரீயாக நான் வந்து லைக் செஷன் மாதிரி நான் கண்டக்ட் பண்ணலான்னு இருக்கேன் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் சால்விங் ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம்ஸ். ஸோ யாரெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்கள ஜஸ்ட் யூ கேன் மெசேஜ் மீ டு மை நம்பர் 9025869222. நெக்ஸ்ட் வீக்கெண்டுமா சேவ் த டேட். ஓகே, thank you. And if you are planning to register for that free classes, please make sure that you had enough adequate revision of all the chapters. நான் என்னென்ன சாப்டர்ஸ்ன்னு நான் கூட போஸ்ட் பண்ணுறேன். வில் ட்ரை டு கவர் அட்லீஸ்ட் ஒரு 10 to 15 questions வந்து அந்த பர்டிகுலர் கிளாஸில் நம்ம கவர் பண்ணுற மாதிரி வில் பிளான். ஓகே, தேங்க்யூ. ஹாவ் அ கிரேட் டே மா. குட் நைட்.